உலக புகழ்பெற்ற குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐகோட் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐகோட். நாளை தசரா திருவிழா கொண்டாடவிருக்கும் சூழலில், கொடியேற்றத்துடன் தொடங்கவிருக்கும் சூழலில் இறுதிக்கட்ட பணிகள் எவ்வளவு தீவிரமாக அங்கு நடைபெற்று வருகிறது? மேலும் கடற்கரையோரங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுமாறு இதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை முன்வைத்த சூழலில் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டதா? வணக்கம் கனகதாரா. உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நவராத்திரி தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்படும் இந்த தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்தபடியாக குலசேகரன்பட்டினத்தில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த தசரா திருவிழாவின் இந்த ஆண்டுக்கான தசரா திருவிழா நாளை அதிகாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது. குறிப்பாக நாளை அதிகாலை 6 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. வழக்கமாக ஆண்டுதோறும் தசரா திருவிழா காலை 8 மணிக்கு மேல்தான் கொடியேற்றம் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு அதிகாலை 6 மணிக்கு முதல் முறையாக அந்த கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. பக்தர்களின் நீண்ட கால கோரிக்கை மற்றும் பிரம்ம முகூர்த்தம் என்ற அடிப்படையில் நாளை அதிகாலை 6 மணிக்கு இந்த தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. நாளை தொடங்கும் இந்த தசரா திருவிழாவில் தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த 12 நாட்களும் அம்பாள் நாள்தோறும் பல்வேறு திருக்கோலங்களில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த நவராத்திரி என்பது கல்வி, வீரம், செல்வம் உள்ளிட்டவற்றை குறிக்கும் விதமாக நவராத்திரி தினம் கொண்டாடப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த நவராத்திரி தினத்தை விட்டு கொண்டாடப்படும் இந்த தசரா திருவிழாவில் அம்பாள், துர்க்கை அம்பாள், லட்சுமி அம்பாள், கலைமகள் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோலங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்பாலித்து வீதி விழா வரும் நிகழ்ச்சியும் நாள்தோறும் இரவு வேளையில் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக இந்த தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷா சூரசம்ஹாரம் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு கோவில் கடற்கரை பகுதியில் நடைபெறுகிறது. அன்றைய தினம் அம்பாள் மகிஷா சூரமர்த்தினி திருக்கோலத்தை எழுந்தருளி சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த தசரா திருவிழாவில் நாளை கொடியேற்றம் மற்றும் சூரசம்ஹார நிகழ்ச்சியில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை கொடியேற்றும் போது பக்தர்கள் மாலை, அதாவது இந்த தசரா திருவிழாவையொட்டி பல்வேறு பகுதிகளிலுமே இந்த பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக 41 நாட்கள் முதல் 21 நாட்கள் என வரையிலும் தங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வரக்கூடிய இதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நாளை கொடியேற்றத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் நாளைய தினமே அந்த கையில் காப்பு கட்டிக் கொள்வார்கள். திருக்கோயிலில் இருந்து வழங்கக்கூடிய அந்த காப்புகளை கட்டிக்கொண்டு பல்வேறு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் தாங்கள் விரதம் இருப்பதற்கும் வேண்டுதலுக்கு இணங்க அம்பாள், துர்க்கை அம்பாள் மற்றும் அம்மன் வேடம், காளி வேடம், குரங்கு, கரடி உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்து பல்வேறு பகுதிகளில் சென்று காணிக்கைகளை பெற்று அந்த சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய அந்த அக்டோபர் 2ஆம் தேதி கோவிலுக்கு கோவில் உண்டியலில் பெற்ற காணிக்கைகளை உண்டியலில் காணிக்கையாக செலுத்தி தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள். தொடர்ந்து அந்த சூரசம்ஹாரம் நிறைவு பெற்றதும் தாங்கள் அணிந்த வேடங்களை அங்கே கலைந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த தசரா திருவிழா நவராத்திரியொட்டி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தசரா திருவிழாவையொட்டி கோவிலில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. திருக்கோவில் முழுவதுமே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று கடற்கரை பகுதிகளிலும் தூய்மைப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் கார் பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்துவதற்காக 30,000 வாகனங்கள் நிறுத்துவதற்கு வசதியாக பல்வேறு கார் பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு வழிப்பாதையும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தசரா திருவிழா ஏற்பாடுகள் குறித்து திருச்செந்தூர் கோட்டாட்சியர் கௌதம் தலைமையில் பல்வேறு துறை அதிகாரிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் ஏராளமான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த தசரா திருவிழா நாட்களில் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும், இந்த நாளை கொடியேற்றம் மற்றும் 10ஆம் திருவிழா நாட்களில் 200க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு பகுதிகளிலும் கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் சில நாட்களுக்கு முன்பு கடற்கரை பகுதியில் குப்பைகள் குவிந்திருப்பதை நம்ம செய்திகளை வெளியிட்டிருந்தோம். மேலும் அது மட்டுமின்றி அந்த சூரசம்ஹார நாளுக்கு கடற்கரைக்கு எழுந்து செல்லக்கூடிய அந்த அம்மன் வீதி விழா செல்லக்கூடிய அந்த பாதை முட்புதர்களாக அடைந்திருப்பதையும் நாம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் செய்தியாக பதிவிட்டிருந்தோம். இதனை அடுத்து தற்போது அந்த கடற்கரை பகுதிகள் தூய்மைப்படுத்தப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு குப்பைகள் அகற்றப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அந்த முட்புதர்கள் அகற்றி வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நாளை தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவதை ஒட்டி பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. கனகதாரா.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐகோட்.